வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டயபெட்டிக் ரெசிபியில் கம்பு பருப்பு சாதம் பண்ண போகிறோம். இதில் அதிகமான ஃபைபர், புரோட்டீன் அண்ட் அயர்ன் சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்லேயும் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சு. டயபெட்டிஸ் அப்படின்னு தெரிஞ்ச நாள்லேருந்தே ஒயிட் ரைஸை சுத்தமாக அறவா நிறுத்திட்டு இந்த கம்பு ராகி வச்சு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நார்மலாக இருக்காங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி ரெசிபீஸை நான் போஸ்ட் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். சர்க்கரை நோய் உள்ளவங்க ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கிட்டு கார்போஹைட்ரேட் ரொம்ப குறைவாக தாங்க எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சரி, எப்படி இதை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் 1.5 டம்ளர் அளவுக்கு மொட்டுக்கம்புக்கு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். மொட்டுக்கம்பு சைஸில் பெருசு அப்படிங்கிறதுனால நான் க்ளீன் பண்ணி 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். இதுவே காட்டுக்கம்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடைக்க தேவையில்லை, அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், ஒரு தக்காளி, அடுத்து பூண்டு ஒரு 5-6 பல், 1 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை. இந்த 3ஐயும் மட்டும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். இதில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அது வெடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கருவேப்பிலை ஒரு கொத்து நம்ம இப்போ சேர்க்குறோம். இதுவும் சேர்த்து நல்லா வதங்கின உடனே நம்ம ஒரு தக்காளி வச்சுருந்தோம், அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம சால்ட் இப்போ சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க, இந்த தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ இந்த தக்காளி வதங்கின உடனே நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடணும். இல்லைனா அந்த பருப்பு சாதத்தில் அந்த பச்சை தக்காளி வாசனை அப்படியே இருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதிலையே நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறோம். இது நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது கம்பு பருப்பு எல்லாம் சேர்த்து 2 டம்ளர் வந்திருக்கு. இந்த 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி நான் சேர்க்குறேன். 1:2.5 ரேஷியோவில் நான் சேர்க்குறேன். அடுத்து உப்பு, அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அல்லது சாம்பார் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே பூண்டு, சீரகம், கருவேப்பிலை 3 சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கும் போது இதை சேர்க்காமல் இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நீங்கள் நார்மலாக ஒயிட் ரைஸில் பருப்பு சாதம் செய்யும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம துவரம்பருப்பை நல்லா அலசி ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம அந்த கம்பை ஏற்கனவே அலசி தான் நம்ம உடச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த 2ஐயும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துட்டோம். உள்ளே சேர்த்த உடனேயே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் அல்லது 4 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். விசில் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு ஓப்பன்லேயே கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக வந்துடுங்க. உங்களுக்கு டெய்லியும் 2 முறையாவது இந்த மாதிரி சிறுதானிய ரெசிபீஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா படிப்படியாக இந்த குளுக்கோஸ் லெவல் கம்மியாகிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாங்க. இந்த மாதிரியான ரெசிபீஸ் நிறையவே உங்களுக்காக போஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.